வாங்க சரி பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட இன்ஸ்டா டிஎம்க்கும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப் சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த லேப்டாப் எப்படி வாங்கணும், அதுக்கடுத்து வந்து லேப்டாப்பில் இருக்க ப்ராசஸர் என்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு என்ன, அதெல்லாம் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ட் 1 பார்ப்போம். அதெல்லாம் நான் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலும் நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், ப்ரோ ஒரு 50,000 ஒரு லேப்டாப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் கேட்குறீங்க. லைக் டெல் இன்ஸ்பிரியான் கேட்குறீங்க, இல்லை டெல் V15 டெல் G15. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு லேப்டாப் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண ஒரு டாப் 5 லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரேஞ்சுக்குள்ளே ஒரு 70,000 ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வரும். பட் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 லேப்டாப்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு லேப்டாப் வாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ரொம்ப அளவர பேசாமல் கண்டென்ட் குள்ள போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ மூவி நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எதுக்காக லேப்டாப் வாங்குறீங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். என்கிட்ட கேட்டவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் யூஸ்க்காக கேட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் சூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து இந்த எடிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எடிட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் ஆடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லேப்டாப் வாங்குறது, அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன லேப்டாப் வாங்குறது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றது நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் லேப்டாப் உங்களுக்கான ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ண முடியும். அண்ட் நான் வந்து இந்த டாப் 5 லேப்டாப், டாப் 10 லேப்டாப், டாப் 20 லேப்டாப் போட்டாலும் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக வாங்குறீங்க, நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் அந்த லேப்டாப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அது பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50,000 லேப்டாப் வாங்கிட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு 4K ஃபோட்டேஜ் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுவே ஒரு 1.5 லட்சம் லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து 4K ஃபோட்டேஜ் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. பட் ஆனால் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 4K ஃபோட்டேஜ் லேகே இல்லாமல் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் எப்படி சூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து எந்த யூஸ்க்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்றத அதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் எடுத்துட்டோம்னா ப்ராசர். ஸோ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சீரிஸ் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டெல் i5லே பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 12500 Hன்னு ஒன்று இருக்கும், Uன்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து HXன்னு இருக்கும், அண்ட் ஆல்சோ Pன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசரோட சீரிஸ். ஸோ இப்போ லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டபிலிட்டியாக இருக்கிறதுனால அதில் பேட்டரி இருக்கும். ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன், அதாவது இப்போ நான் எடிட் பண்ணி ஒரு அவுட் எடுக்கிறேன்னா அந்த அவுட் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் நல்லா ஸ்பீடாக வேலை செய்யும். அதோட டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டிடிபி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பேட்டரியில் இருக்க சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும்ல. ஸோ அப்போ வந்து ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 0 போச்சுன்னா லேப்டாப் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்போட பேட்டரி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்போட பேட்டரி பர்ஃபார்மன்ஸை ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் இருக்கும். லைக் U சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி கன்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ரொம்ப லாங் டைமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்செப்ஷன் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கிடைக்காது. இப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பேட்டரி கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50,000 நீங்கள் ஒரு U சீரிஸ் ப்ராசர் வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் தருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு H சீரிஸோ இல்லை HX சீரிஸ் வாங்கினீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் தான் பேட்டரி பேக்கப் தரும். இது ஆஃப் த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோ நல்லா பர்ஃபார்ம் தரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் லேப்டாப்பில் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அதில் பர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அவ்வளோவா கிடைக்காது. தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த P சீரிஸ்னால் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா P சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்செப்ஷனை கரெக்டாக லெவல்டாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக தரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா P சீரிஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க, பெருசாக கேமிங் ஆட மாட்டேன் எடிட்டிங் ஆட மாட்டேன்னு வச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் U சீரிஸே சூஸ் பண்ணலாம். U சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. 50 30,000 நிறைய லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்ஸும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் i5 பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா i5 சூஸ் பண்ணிக்கோங்க. AMDயில் Ryzen 5 சீரிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா i3 வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் i5 வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா i5ல U சீரிஸ் நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்ஸை நீங்கள் வாங்குறது பெட்டர். அண்ட் ஆல்சோ AMD சைடில் Ryzen 5 வாங்குறது பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து i5லையும் சரி Ryzen 5லையும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கம்பேர் டு i3 அண்ட்
Ryzen 3 பார்த்து i5 வாங்கிக்குவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இப்போ யூ சீரிஸில் இருக்க லேப்டாப்ஸில் இல்லை இது 30,000 வர லேப்டாப்போ இல்லை 50,000 வர லேப்டாப்போ 2 லேப்டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு பெருசாக கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறது ஒரு யூ சீரிஸ் லேப்டாப். ஸோ இப்போ ஜிபியூ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஜிபியூக்கு தனியாக ஒரு டிடிபி அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கன்சம்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜிபியூ இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 lakh மேலே இல்லை ஒரு 70,000 ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வரும் அந்த லேப்டாப்பில். பட் ஆனால் அதில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமிங்க்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு, அதாவது வந்து சும்மா நீங்கள் பிடிஎஃப் படிக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் பார்த்து எழுதுதோ ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நார்மல் வந்து பிபிடி இது பண்ணுறது பேசிக் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு லேப்டாப்ஸ் அதாவது யூ சீரிஸ் ப்ராசர் இருக்க லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளேயும் வந்துடும் அந்த 50,000 ரேஞ்சுக்குள்ளேயே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில லேப்டாப்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த லேப்டாப்ஸ் அந்த யூ சீரிஸ் ப்ராசர் இருக்க லேப்டாப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா H சீரிஸ் அண்ட் HX சீரிஸ் போயிடலாம். ஸோ H சீரிஸ் HX சீரிஸ் இந்த லேப்டாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ப்ரைஸ் ரேஞ்ச் மேலே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H சீரிஸ் HX சீரிஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா மினிமம் 50,000 மேலே. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த அளவுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் இருக்குது. நம்ம லெனோவோட LOQ அதுக்கடுத்து டெல் G15 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது 3050 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா i7 ப்ராசர் i5 ப்ராசரில் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா H சீரிஸ் HX சீரிஸ் ரெண்டுத்துலேயுமே வருது. அண்ட் ஆல்சோ AMD Ryzen 7 Ryzen 5 அந்த சீரிஸில் வர ப்ராசரும் இருக்குது அதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் அந்த H சீரிஸ் HX சீரிஸில் பேட்டரி பேக்கப் பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை நான் வந்து சும்மா அந்த வேலைக்கு போகிறேன் ப்ரோ, வேலைக்கு போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவேன், அந்த எடிட் பண்ணுவேன், இல்லை கேமிங் பண்ணுவேன், லைக் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி வச்சுருக்கேன். ஸோ என் பிசி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜில் எடுத்துகிட்டு போய் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஒரு லேப்டாப் வந்துச்சுன்னா என்னால் எடிட் பண்ண முடியும், என்னோட ஃபோன் ஃபுட்டேஜ் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஒரு 50,000 லேப்டாப் வாங்கினேன்னா அது வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் தராது. பட் ஆனால் இதுவே நான் வந்து ஒரு 1 lakh லேப்டாப் இல்லை இந்த H சீரிஸ் HX சீரிஸ் ப்ராசருக்கு ஒரு லேப்டாப் வித் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா நான் யூஸ் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கம்ஃபர்டபுளாக போகும். பெருசாக லேக் இருக்காது இந்த ஒரு ஃபோன் ஃபுட்டேஜ் இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஒரு வேளை கேமரா ஃபுட்டேஜ் 4K ஃபுட்டேஜ் இருக்கீங்கன்னா அதுலேயும் லேக் இருக்கும். நம்மளை என்ன தான் நம்ம ஒரு 2 lakhs கொடுத்து லேப்டாப் வாங்கினாலும் நம்மளோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்கே நம்ம பிசி பில் பண்ணால் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியாக பீட் பண்ணிடும். லேப்டாப்போட அட்வான்டேஜ் என்னன்னா அது போர்ட்டபிலிட்டி. ஆனால் வந்து நம்மளோட பிசியில் வந்து போர்ட்டபிலிட்டி இருக்காது. ஈவன் நான் ஒரு 50,000 ஒரு இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 நான் பில் பண்ணேன்னா அதே ரேஞ்சில் இருக்க ஒரு லேப்டாப் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த பிசி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடும். ஈவன் இதில் AMD FX ப்ராசர் 7050 Ti தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஈவன் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் தான் இப்போ இது வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 50,000 லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிவிடும். இதோட வேலையும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 தான் வரும் வச்சுக்கோங்களேன். அதனால் பிசி வந்து ரொம்ப அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் தரும் அண்ட் கம்பேர் டு லேப்டாப்ஸ். நீங்கள் வந்து வீட்டிலே உட்காந்து வேலை பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லேப்டாப் வந்து வாங்கிடாதீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 நீங்கள் நல்ல ஒரு பிசிஸ்லாம் நம்ம பில் பண்ணலாம். வேணும்னா நம்ம சேனல்லே நிறைய பிசி பில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த பிசி என்ன உங்களுக்கு வேணும்னா ரெக்கமெண்டேஷனில் எங்கே என்ன போடுறேன், ஸோ வேணால் செக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா போய் அந்த பிசி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் டபுளாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணுற காசு வந்து பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் ஏன் லேப்டாப்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஏன் இல்லைலாம் லேப்டாப்ஸ் கேட்குறீங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் எடிட் பண்ணணுன்னா நான் காலேஜ் போயிடுவேன். ஸோ காலேஜில் நான் என்ன ஃப்ரீ பீரியட் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த பிசியை தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ப்ரிஃபர் லேப்டாப். அந்த லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த போர்ட்டபிலிட்டி நான் எங்கே வேணால் போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் ட்ரெயினில் போகிறேன் இல்லை பஸ்ஸில் போகிறேன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். பஸ்லலாம் முடியாது, ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வேணால் ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்க்கில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிலிட்டி இருக்கிறதுனால தான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் கூட போகிறோம். இப்போ சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லேப்டாப்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் வாங்குவா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ரீசெண்டாக M1 சிப்லாம் வந்துருக்கு, மேக் M1 சிப் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கவான்னு நிறைய பேர் கேட்பீங்க. எந்த பயனும் இல்லை. M1 சிப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விட்டு 2022 விட்டாங்களா 2021 விட்டாங்களா, அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ராசர் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் தருவாங்க. அது பிரச்சனை இல்லை, ஆப்பிள் சைடில் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்வேர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நீங்கள் வாங்கி ஒரு மேக் சிஸ்டம் வாங்குறீங்கன்னா இப்போ வந்து அதோட வேலை 68,000 69,000 விற்றுட்ருக்காங்க. நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 1.5 lakhs கொடுத்து நான் வந்து ஒரு லீஜியான் லேப்டாப் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். லீஜியானோ இல்லை டெல் G15 அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் M1 சிப்போட வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா லைக் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஆப்பிளோட ஆர்ம்டு கோட் ப்ராசர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட X86. இப்போ வந்து நம்மளோட X86ல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக 3050 GPU தருவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ARM கோர் அது வந்து ஒரே ப்ராசரில் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா GPU CPU ரெண்டுமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு M3 சிப்பாக இருந்தால்
இது வந்து பீட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிறது M1 சிப், இது வந்து 68,000 தான் விற்கிது. பட் ஆனால் நீங்கள் 68,000 நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கீபோர்டு வாங்குறதோ இல்லை மவுஸ் வாங்குறதோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் வாங்குறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டிங்கன்னா வந்து அதுக்கு ஆகிற செலவு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கேஸ் வாங்குவீங்க, லைக் போய்ஸ் மாதிரி என்ன வாங்குவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1 lakhக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஜான் லேப்டாப் வாங்குறதோ இல்லை ஒரு G15 லேப்டாப் வாங்குது, அது இல்லாமல் ஒரு Acer டஃப் கேமிங் அந்த மாதிரி லேப்டாப் வாங்கினீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆல்சோ நீங்கள் மேக் வாங்கினீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ஒரு எடிட்டர் இருக்கான், ஓகே இருக்கான் அஜய் வச்சுக்கோங்க. ஸோ அஜய் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஜய் இப்போ ஒரே ஸ்டுடியோவில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் அங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் வச்சுருக்கேன். ஸோ அவன் வந்து ஒரு நார்மல் x86 ப்ராசஸரோட ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு சிஸ்டமோ வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு தடவை நான் வந்து பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். ஏன்னா வந்து இப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 minutes போட்டுச்சுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB 3 GB ஃபைல்ஸாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் போகும் ஜிபி கணக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி இதை வந்து நான் மொபைல் ஃபோன்லேருந்து இந்த பிசிக்கு மாற்றணும். பிசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து USB வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமுக்கு மாற்றணும். ஏன்னா ஒரே ஃபோட்டோச்சு 2 பேர் எடிட் பண்ணும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்னொரு விண்டோஸ் ப்ராசர், அதாவது நான் வந்து ஒரு விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருந்தேன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் நெட்வொர்க் ஷேரிங் மூலயமா. ஈவன் மேக்லேயும் பண்ண முடியும், பட் ஆனால் வந்து அதில் கொஞ்சம் சுற்று வழியில் போய் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து x86 ப்ராசராக ஈவன் பெட்டர் தேன் மேக். பட் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் வந்து நீங்கள் நம்மளோட x86 ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்கோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸை டச் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நான் வந்து பெருசாக வந்து எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு பேட்டரி லைஃப் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மேக்கில் வந்து எந்த M1 M2 M3 எந்த சிப்பானா வாங்கலாம். மேக் புக் கார் வாங்கலாம், மேக் புக் ப்ரோ வாங்கலாம், எது வேணால் வாங்கிக்கலாம். பட் ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் M2 M3 நல்லா கிடைக்கும். பட் ஆனால் M1 கொஞ்சம் தான் ஆவரேஜாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 68,000 போட்டு வாங்கி அதுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு 1 lakh கிட்ட வந்ததுக்கு அடுத்து நீங்கள் திரும்ப அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வந்து நார்மலாக ஒரு x86 ப்ராசர் வாங்கியிருக்கலாம் அப்படின்றத. ஸோ அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பேசி முடிச்சாச்சு என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு லேப்டாப்ஸை பற்றி. லேப்டாப்பில் இருக்கிறது இன்னொரு மெயின் திங். ஸோ இந்த 50,000 நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினீங்க, ஓகே நிறைய பேருக்கு இருக்க கேள்வி இந்த மாதிரி எட் சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் 50,000 யூஸ் பண்ணுற லேப்டாப்லேயே எடுத்துகிட்டு வரலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு சிக்கல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. லைக் இப்போ மேக் புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ்ட் அதை லைட்டாக ஸ்லிம்மாக வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரணும்னா நிறைய பேர் லேப்டாப்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த டிசைன் கம்பெனிஸ் அந்த லேப்டாப் கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட லேப்டாப்போட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு ஃபேனோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு பின்னாடி எக்ஸாஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தராங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். எரியுதடி மாலா ஃபேன் போடு. நான் நிறைய பிசி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளோட கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸாஸ்ட்டு நல்லா வெளில தரணும். அதுக்கு நம்ம நிறைய ஏர் கூலர் ஃபேன்ஸ் வைப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ஸில் இருக்கணும். நம்ம லேப்டாப்ஸில் ஒரு 2 ஃபேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். அந்த 2 ஃபேன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்மளோட ப்ராசஸ் வந்து அதிகமாக ஹீட் ஆகாது, நம்மளோட ரேமும் ஹீட் ஆகாது. ஸோ உள்ளே இருக்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது. ஸோ அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமிங் லேப்டாப்ஸ்லாம் ஏன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருதுன்னு கேட்டிங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸாஸ்ட்டாக இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாலாம் இருக்காது இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடிதடியாக இருக்கப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபேன்ஸை கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க, 2 ஃபேன்ஸ் வைப்பாங்க. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளில போயிடும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி லேப்டாப்ஸும் ஹீட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னதான் ஹீட் ப்ராப்ளம் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தரும். பட் ஆனால் இந்த லேப்டாப் வந்து இப்போ எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டோட லேப்டாப் வச்சுருக்காங்க, வந்து ஒரு ஸ்லிம் புக் லேப்டாப் தான் எடுத்துகிட்டு வந்தால் அவனோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா i5 ப்ராசர் இது ஒரு ப்ராசஸ். ஸோ அது வந்து சும்மா நாங்கள் வந்து ஒரு GTA San Andreas கேம் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஆடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாரம் ஒரு 10 minutes ஒரு 15 minutes விளையாடிருப்பேன். ஸோ அந்த 10 to 15 minutes நான் விளையாடினப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி நான் தொட்டு பார்க்கும்போது ஹீட் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே என்ன ப்ராப்ளம்னா ஹீட் எக்ஸாஸ்ட் பெருசாக இல்லை, சின்னதாக அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸாஸ்ட் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் வருது. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமிங் லேப்டாப்ஸில் வருமானு கேட்டிங்கன்னா வராதுன்னு 100% சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு 15 minutes நீங்கள் கேம் ஆடும்போது வருமானு கேட்டிங்கன்னா வராது. நீங்கள் ஒரு 1/2 hour தொடர்ந்து விளாட்றீங்க அப்படின்னும் போது 1/2 hour to 1 hour நீங்கள் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் லேப்டாப். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீட் எக்ஸாஸ்ட் ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் எந்த லேப்டாப் சூஸ் பண்ணாலும் அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிம் புக்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்லிம் புக்ஸ் வாங்குங்க. பட் ஆனால் பார்த்துக்கோங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரில்ஸ் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில்ஸ்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே ஃபேன்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஆல்சோ வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்க பார்த்தீங்கன்னா அதோட ரிவ்யூ பாருங்கள். ஸோ மேக்புக் M1 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, அது 68,000 அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட வீடியோ தம்ப்நெயில் மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. ஸோ அவங்களோட ஸ்டார்டிங்கில் அவங்க M1 கொஞ்சம் புகழ்ந்து பேசினாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லியிருப்பாங்க. அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோவை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக போய் லேப்டாப் வாங்கிடாதீங்க. அவன் கிடக்குறான். இப்போ நீங்கள் வந்து ஏன்னா ஒரு லேப்டாப் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு 50,000 ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 5 to 7 இயர்ஸாச்சும் வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் திங். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு 7 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான ஒரு ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பண்ணணும். நான் இந்த வீடியோக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்குறது நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறேன், நான் என்னோட ரிவ்யூ மட்டும், அதாவது நான் சொன்ன லேப்டாப் மட்டும் பார்க்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரீஜியன் லேப்டாப் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரிலீஜியன் லேப்டாப்பை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பிளைண்டாக வாங்கிடாதீங்க. இல்லை இப்போ நந்தா ப்ரோ சொன்னாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் டெக் அண்ணன் சொன்னாலோ இல்லை டெக் பாஸ் அண்ணன் சொன்னாலோ, ஸோ யார் சொன்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 தடவை யோசிச்சு அதை ரிவ்யூஸ் பாருங்கள். எங்களோட சேனலில் மட்டும் இல்லை, நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் போடுவாங்க. ஈவன் நம்மளோட வடக்கு சைடில் கூட நிறைய பேர் போடுவாங்க, வெஸ்டர்ன் சைடில் நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போய் பாருங்கள், அவங்களோட ரிவ்யூஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டது என்ன, அதுக்கடுத்து ஃபைனலாக என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசியிருப்பேன், கொஞ்சம் பூமர் மாதிரி. நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக போயிட்டு லேப்டாப் வாங்கிட முடியாது. நம்ம ஆன்லைனில் நீங்கள் நான் சொல்கிறத வச்சு வாங்கிடுவீங்க. பட் ஆனால் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்து வாங்குங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 நீங்கள் வாங்க வேண்டிய லேப்டாப்பை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் இருக்கும். பட் ஆனால் என்ன சொல்லுவாங்க, 50,000 வந்தால் பர்ஃபார்மன்ஸ்லாம் வராது, நீங்கள் வந்து ஒரு 90,000 வாங்க, 80,000 வாங்கன்ட்டு அந்த மாதிரி 80,000 லேப்டாப் உங்கள் தலையில் கட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 லாஸ் தான். லாஸ்ன்னு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு யூஸே இல்லை. ஒரு 50,000 இருக்க பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வேணும். லைக் நீங்கள் பேசிக் திங்ஸ் தான் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு 50,000 40,000 இருக்க லேப்டாப்பே பெட்டர். பட் ஆனால் ஒரு 40,000 இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஒரு 80,000 விற்கும் போது அது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏமாலியாக இருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு லேப்டாப் வாங்கும்போது ஆஃப்லைன் ஸ்டோர்லையோ சரி ஆன்லைன் ஸ்டோர்லையோ சரி நீங்கள் பார்த்து வாங்குங்க, ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். போயிட்டு உடனே வாங்கிடாதீங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குது, அதோட ஈச்சிங்லாம் எப்படி இருக்குது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போகுது, அது எப்படி ஈட்டிங் இஷ்யூஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். கூகுள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெலவான் லீஜியான் ரிவ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா ரெடிட்டில் நிறைய வரும், நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் படித்து பாருங்கள். ஸோ அப்பயும் உங்களுக்கு புரியும் அந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ பார்ட் 2 வீடியோவில் நான் என்னென்ன லேப்டாப் இருக்குன்னு ஜஸ்ட் சொல்கிறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோ சந்திப்பு பண்ணுதேன். பாய். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.